ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். நம்ம யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை படித்ததில் பிடித்த ஒரு அருமையான கதை, புரிந்துகொள் மனமே. ஒரு மீனிங்ஃபுல் ஸ்டோரி. அந்த கதை தான் இங்கே கேட்க போகிறோம். இந்த கதை தினமணி வாரமலரில் அந்த இதில் வந்திருந்தது. இந்த கதை எழுதினவங்க பரிமளா ராஜேந்திரன் அவர்கள். ஊரிலிருந்து பெரியப்பா வந்திருந்தார். அவருடன் பேசிக்கொண்டிருந்தான் பாஸ்கரன். சமையல் அறையில் இருந்த உமாவுக்கு எரிச்சலும் கோபமும் வந்தது. 3 மாதத்திற்கு ஒரு முறை கிராமத்தில் இருந்து வத்தல் வடகம் என எதையாவது தூக்கி கொண்டு வந்து விடுவார். பாஸ்கரனும் அவரை நன்றாக உபசரித்து போகும்போது 4000 5000 என பணம் கொடுத்து அனுப்புவான். எப்ப வந்தாலும் இப்படி பணத்தை தாராளமா கொடுத்து அனுப்புறீங்க, நாளைக்கு நமக்குன்னு சேமிக்க வேண்டாமா என்பாள் உமா. ஏன் உமா இப்படி சொல்ற? நான் கொடுக்கறது சின்ன தொகை தான். ஆனா அவர் எனக்கு எவ்வளவு உதவிகள் செய்திருக்கார் தெரியுமா? அப்பா இறந்து கஷ்டப்பட்ட சமயத்துல என்னை படிக்க வச்சதே அவர்தான். அதையெல்லாம் மறக்க கூடாது இல்லையா என்பான் பாஸ்கரன். அதுக்கு நன்றி கடனாகத்தான் அவரோட பொண்ணு ரம்யா கல்யாணத்துக்கு கேட்காமலேயே லட்சக்கணக்கில் கொடுத்தீங்களே, அப்புறம் என்னங்க? இருக்கட்டுமா, இதையெல்லாம் பெருசுபடுத்தாத, நமக்காக செலவு செஞ்சதாக நினைச்சுக்குவோம் என்பான் பாஸ்கரன். காஃபியை கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுத்தவள் பெரியப்பா பேசுவதை கவனித்தாள். ரம்யா பேர்ல இடம் வாங்கியிருக்கேன் பாஸ்கர், கிராமத்துல தான், இருந்தாலும் நாளைக்கு நல்ல விலை போகும். பணம் செட்டில் பண்ணிட்டேன். இப்ப அவ பேர்ல இடத்த ரிஜிஸ்டர் செய்யணும். அதுக்கு பணம் தேவைப்படுது. அடுத்த வாரம் வரதாக சொல்லியிருக்கா ரம்யா. அவ வந்ததும் அவ பேர்ல ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியதுதான். ஏதோ என்னால முடிஞ்சது. அவளுக்கு ஒரு இடம் வாங்கி கொடுத்த திருப்தி கிடைச்சிருக்கு பாரு என்றார் பெரியப்பா. உள்ளே வந்த உமாவுக்கு இப்போது எதற்காக அவர் வந்திருக்கிறார் என்பது புரிந்து போனது. மகள் பெயரில் வாங்கிய இடத்தை ரிஜிஸ்டர் பண்ண இவரிடம் பணம் வாங்கி போக வந்திருக்கிறார். இவரும் நிச்சயம் யோசிக்காமல் எவ்வளவு பெரிய தொகையாக இருந்தாலும் கொடுத்து விடுவார் என நினைத்து கொண்டாள் உமா. மார்க்கெட்டுக்கு போன உமா அங்கு முருகனை பார்த்தாள். சட்டென்று மனதில் ஒரு யோசனை வந்தது. இவன் அவர்கள் கணக்கு வைத்திருக்கும் வங்கியில் அட்டெண்டராக வேலை செய்பவன். அவர்கள் இருக்கும் ஏரியாவில் இருப்பதால் நல்ல பழக்கம். பெரியப்பாவுக்கு பாஸ்கரன் பணம் கொடுத்தாரா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைத்திருப்பதாக உணர்ந்தாள் உமா. அதற்குள் உமாவை பார்த்த முருகன், நல்லா இருக்கீங்களா மேடம்? எங்க வங்கி பக்கமே வரலையே? நேத்து சார் பணம் டிரா பண்ணிட்டு போனாரு. கூட்டமா இருந்தது. நான் தான் 50000 வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் என அவள் கேட்காமலேயே தகவல் சொல்லிவிட்டு போனான். இப்படி சொந்தம் உறவு என்று சொல்லி ஏமாளித்தனமாக பணத்தை செலவு செய்கிறாரே. நிச்சயமாக இது பற்றி பேசினால் தங்களுக்குள் பிரச்சனை தான் வரும் என்பதால் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டாள் அவள். நிறைய முறை இது பற்றி பாஸ்கர் அவளிடம் பேசுவான் என எதிர்பார்த்து ஏமாந்து போனாள் உமா. பெரியப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா? ரம்யா போன்ல சொன்னா. ஒரு தடவை நாம கிராமத்துக்கு போய் பார்த்துட்டு வரணுமா என்றான் பாஸ்கர். பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள் உமா. 1 மாதத்துக்கு பின் உமாவின் தம்பி போன் செய்து, அக்கா நாளைக்கு அங்க வரேன்கா, உன்னையும் மாமாவையும் பார்த்துட்டு போகணும். வேலையில சேர்ந்ததுக்கு அப்புறம் வர முடியல என்றான் அவன். என் தம்பி நாளைக்கு வீட்டுக்கு வரானாங்க. பெங்களூர்ல நல்ல கம்பெனில போன மாசம் வேலைக்கு சேர்ந்திருக்கான். 2 நாள் லீவ்ல பார்த்துட்டு போக வரேன்னு சொன்னான் என்று உற்சாக குரலில் சொன்னாள் உமா. நாளைக்கா? நான் ஆபீஸ் வேலையா வெளியூர் போக வேண்டியிருக்குமா. உன்னோட தம்பி வந்தா நல்லா கவனிச்சு அனுப்பு. அடுத்த முறை வரும்போது பார்க்கலாம்னு சொல்லு என்று பாஸ்கர் கூறியதும் உமாவின் முகம் வாடியது. என்னங்க இது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடு தேடி வர்றான், நீங்க இல்லாம இருந்தா எப்படிங்க என்றாள் உமா. அதுக்கு என்ன பண்றது உமா, சூழ்நிலை அப்படி. அடுத்த தடவை வரும்போது பாத்துக்கலாம். ஊரில் இருந்து பெரியப்பா வந்தால் நேரம் போவது தெரியாமல் மணிக்கணக்கில் உட்கார்ந்து பேசுவார். தன் உறவு சொந்தம் வரும்போது அலட்சியப்படுத்துவதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தம்பிக்கு பிடித்த பிரியாணி மற்றும் சிக்கன் கிரேவி என தடபுடலாக சமைத்து பரிமாறினாள் உமா. உன்னோட மாமாவுக்கு வெளியூர் வேலை வந்துருச்சு, அதான் ஊர்ல இல்ல, நீ வர்ற சமயம் இருக்க முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டாருடா என்று கணவனுக்காக சமாதானமாக பேசினாள். இருக்கட்டும்கா, எனக்கு வேலை கன்ஃபார்ம் ஆகி 50000 ரூபாய 2 நாள்ல டெபாசிட் செய்யணும்னு சொன்னாங்க. ஏற்கனவே நம்ம நிலம் சம்பந்தமா கோர்ட்டு கேஸ்னு செலவு பண்ணிட்டு இருக்காரு அப்பா. சரி மாமா கிட்ட கேட்போம், வேலைக்கு சேர்ந்த பிறகு திருப்பி கொடுத்துடலாம்னு அவரை பார்க்க புறப்பட்டு வந்தேன். அப்ப மாமா அவருடைய பெரியப்பாவை பஸ் ஏற்றி விட பஸ் ஸ்டாண்ட் வந்திருந்தாருக்கா. அங்கேயே அவரை நான் பார்த்துட்டேன். விஷயத்த சொன்னதும், இதுக்காகவா புறப்பட்டு வந்த? போன்ல சொல்லி இருந்தா பணத்தை டிரான்ஸ்பர் செஞ்சிருப்பனே. சரி வா, வங்கியில இருந்து டிராப் பண்ணி தரேன்னு கையோட அழைச்சிட்டு போய் பணத்தை எடுத்து கொடுத்தாருக்கா.
அது மட்டும் இல்லாம இத நீ திருப்பி தரணும்னு ஒண்ணும் அவசியம் இல்லடா. நீ உமாவுக்கு மட்டும் தம்பி இல்ல, எனக்கும் தம்பிதான். நல்லபடியா வாழ்க்கையில முன்னுக்கு வரணும். நீ புறப்படு அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி தந்து அனுப்பி வச்சாருக்கா. மாமாவுக்கு ரொம்ப நல்ல மனசுக்கா. அவரு நம்ம வீட்டு மாப்பிள்ளையாக வந்ததுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கிறோம் என்று தம்பி கூறியதை கேட்டு அமைதியாக நின்றாள் உமா. அப்போது அவளுடைய மொபைல் போன் ஒலிக்க எடுத்தாள். உமா, நான் ஊர்ல இருந்து மாமா பேசுறேம்மா. உன்னோட அத்தை மாங்காய் வத்தல் போட்டிருக்கா. கொண்டு வந்து நேர்ல கொடுத்துட்டு போகலாம்னு பார்த்தா உடம்புக்கும் கொஞ்சம் முடியல. கொரியர்ல போட்டு அனுப்பட்டுமா என்றார் அவர், பாஸ்கரின் பெரியப்பா. வேண்டாம் மாமா, அவரு இப்ப ஊர்ல இல்ல. வந்ததும் நாங்க 2 பேரும் நேர்ல வந்து உங்களை பார்த்துட்டு அப்படியே வாங்கிட்டு வர்றோம். உடம்ப பாத்துக்கோங்க மாமா என்ற உமாவின் குரலில் உண்மையான அன்பு தெரிந்தது. சிறுகதை முற்றும். இந்த கதையை பத்தி உங்க அபிப்பிராயத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.